Hi guys, welcome back to our channel. So இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 5 முக்கியமான ஒரு விஷயங்களை பற்றி தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரியே டீச்சிங் ப்ராக்டிஸ்க்கான ஒரு சர்க்குலர் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு யூனிவர்சிட்டியிலேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதில் குறிப்பிட்டிருக்கிறபடி ஆகஸ்ட் 3rd வீக்லேருந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய டீச்சிங் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேவா? எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா இந்த செகண்ட் செமஸ்டர் எக்ஸாம் என்ன அப்படின்றது, அடுத்தது எப்போ டீச்சிங் ப்ராக்டிஸ் இருக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் இதில் முக்கியமானது அப்படின்றதெல்லாம் ஒன் பை ஒன் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே ஃபர்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த செகண்ட் செமஸ்டருடைய எக்ஸாம். ஓகேவா? ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி எப்படி இருக்கும்னா உங்களுடைய டீச்சிங் ப்ராக்டிஸ்க்கு முன்னாடியே நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் கட்டாயம். ஏன் அப்படின்னா நார்மலாகவே ரெகுலராகவே இதுதான் என்னதுன்னா எப்பயுமே ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸ் என்னன்னா ஆல்ரெடி நீங்கள் இதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் நம்ம முக்கியமாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த செகண்ட் செமஸ்டருடைய எக்ஸாம். ஓகேவா? ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் போகிறதுக்கு முன்னாடியே எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் ஆகுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா டீச்சிங் ப்ராக்டிஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கே நியர்லி 1 month இருக்குது. ஓகேவா? ஸோ எப்பயுமே இது வரைக்குமே நமக்கு எக்ஸாம்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா எப்பயுமே ஒரு 15 days ப்ரியர் ஒரு 2 weeks ப்ரியர் தான் யூஸ்வலாகவே எக்ஸாம் டேட்ஸ் இது வரைக்குமே நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த மந்த் எண்ட் அனௌன்ஸ் பண்ணால் கூட நமக்கு என்ன அப்படின்னா டீச்சிங் ப்ராக்டிஸ் போகிறதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் 1st வீக் ஒரு 2nd வீக்கில் எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? இன்னொரு விஷயம் எதனால் டீச்சிங் ப்ராக்டிஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் வைக்க மாட்டாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் ஒரு 10 to 15 days போய்கிட்டு இருக்கீங்க, இன்பிட்வீனில் ஒரு 1 week கேப் விழுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஏன்னா இதை மட்டும் நீங்கள் மட்டும் எழுத மாட்டீங்க, அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவாங்க, மித்த அரியர் பேப்பர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா எழுதுவாங்க. ஸோ அதனால் அந்த எக்ஸாம் பீரியடுடைய டைம் ப்ரொலாங் ஆகிக்கிட்டே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது எக்ஸ்டெண்ட் ஆக என்ன ஆகும் அப்படின்னா அடுத்து உங்களுடைய டீச்சிங் ப்ராக்டிஸ் டேட்ஸ் பின்னாடி தள்ளி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ 1 by 1 என்னென்னா இப்படி டிலே ஆகிக்கிட்டே போகும். ஸோ அதனால் மேக்ஸிமம் 90% என்ன செய்வாங்க அப்படின்னா நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் போகிறதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சுருவாங்கன்னா வச்சு முடிச்சிருவாங்க. ஓகேவா? இன்னொன்று நீங்கள் அப்படி இன்பிட்வீன் போகிற மாதிரி இருந்தாலும் அது உங்களை டீச்சிங் ப்ராக்டிஸ்லேயும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ மோஸ்ட்டாக அப்படி வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எக்ஸாம்ஸ் என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சுருவாங்கன்னா வச்சுருவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த டீச்சிங் ப்ராக்டிஸ் படி பார்க்கலாம். எல்லாருமே இந்த சர்க்குலர் நம்ம பார்த்துருப்போம். ஆகஸ்ட் 3rd வீக், அதாவது ஆகஸ்ட் 18லேருந்து 22nd தான் அந்த 3rd வீக்கு. இதுக்குள்ளே என்ன அப்படின்னா எப்படியாவது ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரொம்ப இந்த டீச்சிங் ப்ராக்டிஸ்க்கு முக்கியமானது நீங்கள் ஃபர்ஸ்ட் போகிறதுக்கு ஸ்கூலுக்கு அப்படின்றது என்னென்னா உங்களுக்குன்னு ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க. ஓகேவா? சில விஷயங்கள் எல்லாமே என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் காலேஜ்லேருந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி உங்கள் கையில் நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும். நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த ஆர்டர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸோ ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு இப்போ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பேர் உங்கள் காலேஜ் பேர் போட்டு இந்த காலேஜ்லேருந்து இத்தனை பிள்ளைங்க உங்களுடைய ஸ்கூலுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருப்பாங்கன்னா உங்கள் காலேஜ்லேருந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு யூனிவர்சிட்டி லோகோ எல்லாமே வச்சு ஒரு ஆர்டர் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆர்டரில் உங்கள் காலேஜ்லேருந்து எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 10 பேர் போகிறீங்க அப்படின்னா அந்த 10 பேருடைய பேருமே என்ன இருக்கும்னா அந்த ஆர்டரில் இருக்கும். அந்த ஆர்டரில் மெயினாக உங்களுடைய பிரின்சிபல் சைனும் உங்கள் உங்களுடைய காலேஜுடைய சீலும் அதில் கட்டாயம் அதில் இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய சிக்னேச்சரும் அதில் இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டரை நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ ஒரு 5 பேர் போகிறீங்க, ஒரு 10 பேர் போகிறீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேட் பண்ணி
செஞ்சு என்ன செஞ்சுக்கோங்கன்னா அந்த ஆர்டரை வாங்கி பத்திரமா வச்சுட்டு இண்டிவிஜுவல் காப்பி ஜெராக்ஸ் எடுத்து உங்கள் கையில் வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அது வந்து என்னென்னா நம்ம போனதுமே அந்த ஆர்டரை வந்து ஸ்கூலில் வந்து ஹெச்எம்கிட்டவையோ இல்லை கரஸ்பாண்டண்ட்டோ நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். பட் ஆனால் என்னென்னா நம்ம திரும்ப ரிலீவ் ஆகிற டைம் வந்து திரும்ப என்ன அந்த ஆர்டர் வந்து நமக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டேலேருந்து வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. நம்ம கடைசி போகிறப்ப வந்து ஒரு ஃபார்மில் சைன் வாங்குவோம். அப்போ நீங்கள் ஃபஸ்ட் டேலேருந்து வந்தீங்களா அப்படின்னு கேட்டால் நம்ம கையில் இந்த ஆர்டர் இருந்துச்சுன்னா வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் உங்கள் காலேஜில் ஆர்டர் கொடுக்குறப்ப காலேஜில் வந்து சைன் பண்ணி சீல் வச்சு கொடுப்பாங்க. நீங்களும் அதை சைன் பண்ணி வாங்கிட்டு உங்களுக்குள்ளே வந்து மணி ஷேர் பண்ணியோ இல்லை எப்படியாவது ஒருத்தவங்க கிட்ட கொடுத்து விட்டோ என்ன செஞ்சுக்கோங்கன்னா எத்தனை பேர் போகிறீங்களோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காப்பி கையில் இருக்கிற மாதிரி என்ன செஞ்சுக்கோங்கன்னா ஸ்கூலில் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கையில் பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து அது வந்து உங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் மாதிரி நான் ஃபஸ்ட்டு டேலேருந்து லிட்டில் எண்டு வரைக்கும் நான் வந்திருக்கேன், ஃபஸ்ட்டு டேவே நான் வந்து இங்கே ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்றதுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் மாதிரி அது உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் ஒரு விஷயம் என்னென்னா அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர். ஓகேவா? நிறையா பேர் பண்ணுற தப்பு, இது ஒரு பெரிய தப்பு. என்னென்னா அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் வந்து நம்ம கொண்டு போகணுன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். பட் என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா நம்ம வந்து அங்கே டீச்சராக தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடறோம் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டரை வந்து வாங்கிட்டு போயிடும். நம்ம போய் எந்த ஸ்டூடெண்ட்டுக்குமே அங்கே வந்து அட்டெண்டன்ஸ் போட போகிறதே கிடையாது. பிகாஸ் அவங்கவுங்களுக்குன்னு அங்கே ஆல்ரெடி கிளாஸ் டீச்சர்ஸ் இருப்பாங்க. அந்த பிள்ளைங்க எல்லாருமே அவங்க கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க. நம்ம போய் ஒரு சப்ஜெக்ட் தான் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் நமக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ன்றது வந்து தேவையே கிடையாது. உங்களுக்கு நீங்கள் போய் அங்கே ஒரு அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் கமிஷனில் வந்து உங்களுடைய அட்டெண்டன்ஸை வந்து நீங்கள் வந்து கமிஷனில் இங்கே சப்மிட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் என்ன செய்கிறதுனா அது அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர். ஓகேவா? ஸோ 2 அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் வந்து வாங்கிக்கிறணும். ஓகேவா? நான் மீதி என்னென்னலாம் நீங்கள் ஸ்கூலில் கொண்டு ஃபஸ்ட் டே போகிறதுக்கு கொண்டு போகணும் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் வீடியோவில் நெக்ஸ்ட்டு வீடியோவாக போடுறேன். ஓகேவா? நீங்கள் கமெண்ட்டில் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது இதெல்லாம் சொன்னீங்கன்னா அதெல்லாம் நம்ம கிளாரிஃபை பண்ணி ஒரு வீடியோவாக கூட நம்ம கொடுக்கலாம். இந்த அட்டெண்டன்ஸ் வந்து என்னென்னா டீச்சர்ஸ் அட்டெண்டன்ஸ்னு சொல்லிகிட்டே வந்து ஸ்டேஷ்னரி ஷாப்பில் வந்து விற்பாங்க. ஸோ அதில் வந்து 2 அட்டெண்டன்ஸ் வந்து நீங்கள் வாங்கிட்டு போகணும். ஓகேவா? ஒன்று வந்து என்னென்னா ஸ்கூலுடைய மெயின்டெனன்ஸ்க்கு இந்த மாதிரி இந்த காலேஜ்லேருந்து இத்தனை பிள்ளைங்க வந்தாங்க, ஸோ அவங்க தான் வந்து இந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் கிளாஸ் எடுத்தாங்கன்னு சொல்லி அவங்களுடைய ரெக்கார்டுக்காக என்ன செஞ்சுருவாங்கன்னா ஒரு அட்டெண்டன்ஸை வந்து அங்கேயே வாங்கி வச்சுக்கிடுவாங்க. ஒன்றை வந்து உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. ஒரு அட்டெண்டன்ஸில் வந்து நீங்கள் வந்து டெய்லி 2 அட்டெண்டன்ஸில் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும், மார்னிங்கும் ஆஃப்டர்நூனும். ஓகேவா? அந்த 2வது அட்டெண்டன்ஸை தான் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா கொண்டு வந்து உங்கள் காலேஜில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வாங்குறப்பயே வந்து என்ன செஞ்சுருங்கன்னா 2 அட்டெண்டன்ஸ் வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் வாங்கினா போதும். அதில் 10 பேர் இருந்தீங்கன்னா 10 பேர் நேம் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதி என்ன செஞ்சுருங்கன்னா மந்த்லி வந்து அதை உங்கள் நேம் திரும்ப திரும்ப எழுதி கரெக்டாக மந்த்து இயர் எல்லாம் போட்டு என்ன செஞ்சுருங்க அப்படின்னா அந்த அட்டெண்டன்ஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அதுவே வந்து ஒரு 50 to 60 rupees தான் இருக்கும் ஒரு அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர். நீங்கள் வந்து ஒரு 10 பேர் போகிறீங்க, 5 பேர் போகிறீங்கன்னா நீங்கள் மணி ஷேர் பண்ணி 2 ரெஜிஸ்டர் வாங்கினா போதும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா இண்டிவிஜுவல் ரெஜிஸ்டர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு பொண்ணுன்னா இப்போ நான் ஒரு பொண்ணாக இருக்கேன் அப்படின்னா எனக்குன்னே ஒரு ரெஜிஸ்டர் 2 ரெஜிஸ்டர் நான் வந்து இது பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து உங்கள் காலேஜில் உங்களை வந்து எப்படி கைட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து உங்கள் காலேஜ் ஸ்டாஃப்ஸ்ட்டை வந்து கேட்டுக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் இருக்கணுமா, இல்லை இப்போ நாங்கள் 5 பேர் சேர்ந்து போகிறோம்னா ஒரு காமனான ஒரு அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணால் போதுமா அப்படின்றத வந்துட்டு டீட்டெயில்ஸை வந்து உங்கள் காலேஜில் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னொன்று சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஆகஸ்ட் 18th வந்து டீச்சிங் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களால் ஆகஸ்ட் 18th போய் ஜாயின் பண்ண முடியல, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க, உடம்பு முடியல, இல்லை வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கீங்க, அந்த ஃபஸ்ட்டு டே இப்போ என்னால் ஜாயின் பண்ண முடியலை, இல்லை எனக்கு இன்னும் அலாட்மெண்ட் வந்து கொடுக்கல, இந்த ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது டெக்னிக்கலாக அப்படின்னா என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஒரு பெர்மிஷன் லெட்டர் இந்த மாதிரி வந்து உங்களோட காலேஜ் ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் போட்டு ஒரு பெர்மிஷன் லெட்டர் எழுதி அதில் உங்கள் பிரின்சிபல்கிட்ட வந்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா உங்கள் காலேஜில் வந்து சைன் வாங்கி வச்சுக்கோங்க. என்ன ரீசனுக்காக உங்களால் ஃபஸ்ட்டு டே வந்து ஜாயின் பண்ண முடியலை டீச்சிங் ப்ராக்டிஸில் அந்த மாதிரி என்ன செஞ்சுக்கோங்கன்னா உங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்டாஃப்ட்ட கன்சர்ன் கேட்டுட்டு இந்த மாதிரி என்னால் சேர முடியல, அவங்க பெர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஃபார்மலாக ஒரு லெட்டர் எழுதி அதில் வந்து பிரின்சிபல் சைன் வாங்கிட்டு இல்லை உங்களுடைய ஹெச்ஓடிஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்க சைன் வாங்கிட்டு அதை கொண்டு போய் ஸ்கூலில் கொடுத்துட்டு அந்த ஜாயினிங் ஆர்டர் இதுக்கு தான் வந்து இப்போ இந்த மாதிரி போகிறவங்களுக்கு தான் அந்த ஜெராக்ஸ் காப்பி ரொம்ப முக்கியமாக இருக்கும்.
ஏன்னா ஃபஸ்ட்டு டே போகிறவங்க என்ன செஞ்சுருவாங்கன்னா ஆர்டரை சப்மிட் பண்ணிடுவாங்க. உங்கள் கையில் என்ன இருக்காது, ஆர்டரே இருக்காது. ஓகேவா? நீ ஆர்டரே கொடுக்கல இல்லைம்மா, உனக்கு தனியாக ஆர்டரே கொடுக்கல இல்லைம்மா அப்படின்னாங்கன்னா உங்களுக்கு அந்நேரம் வந்து ரொம்ப வந்து ஹெக்டிக்காக இருக்கும். ஸோ அதுக்கு தான் என்ன செய்கிறதுனா ஒரு ஆர்டர் காப்பி வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் ஆர்டர் கையில் கொடுத்த உடனே காப்பி வச்சுக்கோங்க. உங்களால் காப்பியை போய் வாங்க முடியலனா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லி அப்போ எனக்கு ஒரு ஜெராக்ஸ் போடுன்னு சொல்லி ஆர்டர் காப்பி வச்சுக்கோங்க. நீங்கள் போய் கூட கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் ஹெச்எம்கிட்ட வந்து இந்த லெட்டரோட சேர்த்து வச்சு கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா சில ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் நீங்கள் ஸ்கூலுக்குள்ள எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். எல்லா ரெக்கார்ட்ஸையும் வந்து நம்ம கொண்டு போகவே கூடாது. இன்னொன்று ஸ்கூலில் போய் உட்காந்து ரெக்கார்ட்ஸ் எழுதவே கூடாது. ஓகேவா? ஸோ ஒரு 1 or 2 ரெக்கார்ட்ஸ் தான் நீங்கள் ஸ்கூலில் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் நான் என்னென்னன்றதை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து ரெக்கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இப்போதைக்கு பேசிக்கான ஒரு நாலேஜ் இருக்கும். லெவல் 1 லெவல் 2ன்னு 2 விதமான ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்றது. ஓகேவா? ஸோ இதோடைய ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து யூஜி லெவல் பிஜி லெவலுக்கு வந்து மாறும். ஓகேவா? ஸோ யூஜி அப்படின்றது வந்து என்னென்னா நீங்கள் 6th to 8th லெவல் வந்து 6th to 8th வரைக்கும் நீங்கள் எழுதிக்கலாம். இதே வந்து நீங்கள் ஒரு போஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து 10th வரைக்கும் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது கிளாஸு. இதே லெவல் 2 பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா யூஜியை பொறுத்த வரைக்கும் 9th 10th தான். 10th கூட மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் 9th தான் வந்து யூஜியை பொறுத்த வரைக்கும் லெவல் 2க்கு வந்து கொடுப்பாங்க. இதே பிஜி அப்படின்னா 10th-லேருந்து 12th வரைக்கும் கொடுக்குறதுக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து. ஒருவேளை இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 10th and 12th கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் பற்றி, இந்த லெவல் பற்றி, ரெக்கார்டு பற்றி எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக தனியாக ஒரு வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்ன ரெக்கார்டை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு முடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு டே நீங்கள் என்னென்ன விஷயங்கள் வந்து கொண்டு போகணும், என்னென்ன விஷயங்கள் வந்து ஸ்கூலில் சப்மிட் பண்ணணும், காலேஜ்லேருந்து ஃபஸ்ட்டு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு போகணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்டான ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது போக உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது இந்த விஷயங்களுக்கு தெரியலை மேம் இது என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னா அதை வந்து நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். நான் அதையும் என்ன அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து என்ன செய்கிறேன்னா நான் என்னால் முடிஞ்ச சோர்ஸஸில் வந்து என்னென்னா சர்ச் பண்ணி உங்களுக்கு அதையும் நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனல் ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ரெக்கார்ட் பிடிஎஃப்ஸ் வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் டீச்சிங் ப்ராக்டிஸ் டிஎல்எம்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் போயிட்டீங்க, உங்களுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் தெரிஞ்சிருச்சு, உங்களுக்கு ஒரு கைடு வேணும் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஎல்எம்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது பிடிஎஃபாக. இந்த டைம் வந்து செப்டம்பர் மந்த்லேருந்து வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா செஞ்சு கொடுக்குறதுக்கான ஆர்டர்ஸுமே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும். அது வந்து செப்டம்பர் மந்த்லேருந்து தான் வந்து அந்த இது வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? நீங்கள் புக்கிங் பண்ணுறது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.